ஈரானில் ஆட்சி மாற்றம் வேண்டும். இதுக்காக தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முழு மூச்சா போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் ஆசைப்பட்டபடியே மக்களும் வேண்டும் வேண்டும் ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சின்ன திருத்தம், போராட்டம் நடக்கிறது ஈரான்ல இல்ல, அமெரிக்கால. அதுவும் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்பை ராஜினாமா செய்ய சொல்லி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. இதை ட்ரம்பே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ட்விஸ்ட். இஸ்ரேலியர்களும் அதுக்கு சளைச்சவங்க இல்லை. ஏன்னா யூதர்கள் ஒன்று கூடி ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பல பகுதிகளில் போராடிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் முழுக்க, உலகம் முழுக்கவும் பல நாடுகளில் உள்ள யூதர்கள் இஸ்ரேலுடைய நடவடிக்கைக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. பல கோடி பேர், உலகம் முழுக்க பல கோடி பேர், பல இன மக்கள் நேரடியாகவும் இணையம் வழியாகவும் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு எதிராக ஒன்று கூடியிருக்காங்க. இவ்வளவு எதிர்ப்புகளையும் தாண்டி ஈரான் மேல தரைவழி தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறதா ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. போதாத குறைக்கு ட்ரம்ப் ஈரானுடைய யுரேனியத்தை குறிவைக்கிறதாவும் சொல்லப்படுது. இதுவரைக்கும் வாங்கின அடிக்கே ட்ரம்ப் நம்மளை விறகடுப்புக்கு கொண்டு போய் விட்டுட்டாரு. இதுக்கும் மேலையும் அப்படின்னா நிலைமை இதை விட மோசமாக வாய்ப்பு இருக்கு. நம்ம எப்படிப்பட்ட சூழலுக்கும் இனி தயாரா இருக்கணும். எதை நோக்கி செல்கிறது ஈரான் போர்? ஆழமாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். ஈரான் மேல அமெரிக்கா தரைவழி தாக்குதல் நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுது. போர் அப்படின்னா வான்வழி தாக்குதல், கடல் வழி தாக்குதல் மட்டும் இருக்காது, தரைவழியாவும் நடக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எதிரியுடைய நிலப்பரப்புக்குள்ள படைகள் அனுப்பி தரை வழியா போரிட வைப்பாங்கல்ல. காலாட்படை, டாங்குகள், சிறப்பு படைகள் நேரடியா உள்ளுக்குள்ள களமிறங்குவாங்க. எதிரி நிலத்துல பல பகுதிகளுக்குள்ள நுழைஞ்சு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. வான்வழி கடல் வழியில ராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை விட தரை வழிதான் மிகுந்த ஆபத்தானது. ஏன்னா இப்ப அமெரிக்கா ஈரானுக்குள்ள வீரர்கள் அனுப்புனா அமெரிக்க வீரர்கள் எளிதா கொல்லப்படக்கூட வாய்ப்பு இருக்கு. இந்த தரைவழி தாக்குதல் நீண்ட கால போரா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சிறப்பு படைகள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள நுழைஞ்சு குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் அழிச்சிட்டு வெளியேறது. கார்க் தீவு, அப்புறம் ஹார்முஸ் நீரிணைக்கு பக்கத்துல உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை மட்டும் குறிவைக்க அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா இந்த இடங்கள் தான் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்துக்கு முக்கியமானது. அதுலயும் குறிப்பா இந்த கார்க் தீவு தான் ஈரானுடைய முக்கிய பொருளாதாரமான 90% எண்ணெய் ஏற்றுமதியை கையாளுது. இந்த தீவு கைப்பற்றப்பட்டா ஈரானுடைய வருவாயை கணிசமா குறைச்சு உலகளாவிய எண்ணெய் சந்தைகளை இன்னும் அதிகமா பாதிக்கப்பட வைக்க முடியும். இன்னொரு முக்கியமான இடம் ஹார்முஸ் நீரிணைக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய லராக் தீவு. நம்ம மேப்ல பார்த்தோம்னா தெரியும், பாரசீக வளைகுடாவுடைய முகப்பு பகுதியிலேயே இது அமைஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப குட்டி தீவு. இந்த தீவுல இருந்துதான் ஹார்முஸ் நீரிணை வழியா கப்பல்கள் உள்ள நுழைய முடியும், இல்ல வெளியேற முடியும். ஹார்முஸ் நீரிணை தான் செக் பாயிண்ட். உலக எண்ணெய் போக்குவரத்தோட பெரும் பகுதி இந்த நீரிணை வழியா தான் கடந்து போகுது. இதுக்கு பக்கத்திலேயே இந்த லராக் தீவு அமைஞ்சிருக்கிறதால இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இந்த தீவுல இருந்து ஈரானால கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்க முடியும். எந்தெந்த கப்பல் உள்ள வருது, எது எது வெளியே போகுது அப்படின்னு சொல்லி கண்காணிக்க முடியும், கட்டுப்படுத்தவும் முடியும். ஏவுகணைகள், தாக்குதலுக்கான படைகளை ஈரானால இந்த லராக் தீவுல நிலைநிறுத்தி எதிரி படைகளை அழிக்க முடியும். அப்ப கார்க் தீவு மாதிரியே ஈரானுக்கு இந்த லராக் தீவு முக்கியமானது. லராக்க பார்த்தோமா, அப்படியே இந்த லராக்ல இருந்து பாரசீக வளைகுடாலேயே பயணிச்சு வந்தா பின்னாடி அபு முசா அப்படிங்கிற ஒரு தீவு இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே பெரியதுன், சிறியதுன் அப்படிங்கிறது மாதிரியான சின்ன சின்ன தீவுகள்லாம் இருக்கும். இந்த தீவுகள்லாம் ராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இந்த தீவுகள்லாம் ஹார்முஸ் ஜலசந்தியுடைய நுழைவு வாயிலேயே அமைஞ்சிருக்கும். ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்னு 2 நாடுகளுமே இந்த தீவுகளுக்கு உரிமை கோர்றாங்க. ஆக இந்த இடத்துல நடத்தப்படக்கூடிய எந்த ஒரு தாக்குதலும் ராணுவ நடவடிக்கையும் ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிறத தாண்டி ஐக்கிய அரபு அமீரகத்தையும் உள்ள இழுக்கிற மாதிரி ஆகிடும். இந்த தரைவழி தாக்குதல் சில வாரங்கள்ல இருந்து ஓரிரு மாதங்கள் வரைக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த போர்ல ஈரான் ராணுவ தளங்கள், அணுசக்தி தளங்கள், எண்ணெய் வயல்கள்னு மொத்தமா 10,000த்திற்கும் மேற்பட்ட இடங்கள் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் படைகள் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. பதிலடியா இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள 20க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ தளங்கள் மேல ஈரான் ராணுவம் தொடர்ச்சியா தாக்குதல் நடத்திக்கிட்டு வருது. போற முடிவுக்கு கொண்டு வர 15 அம்ச திட்டத்தை ட்ரம்ப் கொண்டு வந்தார்.
ஆனா அதை ஈரான் ஏத்துக்கல. மத்திய கிழக்கு நாடுகள்ல உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள்ல சுமார் 45,000 வீரர்கள் இருக்காங்க, அமெரிக்க வீரர்கள். அமெரிக்க கடற்படையோட 16 போர்க்கப்பல்கள் அங்க முகாமிட்டிருக்கு. அமெரிக்கா மேற்கு ஆசியா முழுக்க தன்னுடைய ராணுவ இருப்பை அதிகரிச்சுக்கிட்டே வருது. USS ட்ரிப்போலி கடற்படை கப்பல்ல கொண்டு வரப்பட்ட கூடுதலான 3,500 வீரர்கள் போர்க்களத்தை சென்றடைஞ்சிருக்கிறதா அமெரிக்கா சொல்லியிருக்கு. வரும் வாரங்கள்ல மேலும் கூடுதல் படைகள் வந்து சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா ஈரான் இதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட பயப்படுற மாதிரி தெரியல. அமெரிக்க தரைப்படைகள் ஈரானுக்குள்ள நுழைஞ்சா கடுமையான பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு பகிரங்கமா எச்சரிச்சிருக்காங்க. நாங்க தயாரா இருக்கோம், எங்க ஏவுகணைகள் தயாரா இருக்கு. இந்த பதிலடி அமெரிக்காவுக்கானதா மட்டும் இருக்காது, அமெரிக்காவுக்கு உதவக்கூடிய எந்த ஒரு மத்திய கிழக்கு நாடா இருந்தாலும் அவங்களுடைய முக்கிய உள்கட்டமைப்புகளையும் குறிவச்சு தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஈரான் எச்சரிச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பாப் அல் மாண்டேப் ஜலசந்தி. இதுவும் முக்கியமான நீரிணை. இந்த நீரிணை ஆப்பிரிக்காவுக்கும் மத்திய கிழக்குக்கும் இடையிலான ஒரு குறுகிய நுழைவாயில். செங்கடல், சூயஸ் கால்வாய், ஐரோப்பாவை இணைக்கக்கூடிய கடல் பாதை. எண்ணெய் மட்டுமில்லாம உணவு, மின்னணு பொருட்களும் இந்த வழியா தான் போகுது. ஆசியா ஐரோப்பா வர்த்தகத்துக்கு மிக முக்கியமான வழித்தடம் இது. ஈரான் மற்றும் ஓமனுக்கு இடையில 33 கிலோமீட்டர் அகலத்துல இந்த ஜலசந்தி அமைஞ்சிருக்கு. ஏமனை தளமா கொண்ட ஹவுதிகள் இந்த நீரிணைக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. ஈரானுக்கு ஆதரவா இந்த நீரிணையை அவங்க கட்டுப்படுத்தினா அதன் வழியா செல்லக்கூடிய கப்பல் போக்குவரத்தும் பாதிக்கப்படும். இந்தியா உள்பட உலகம் முழுக்க மிகப்பெரிய வர்த்தக பாதிப்பு ஏற்படும். இந்த பாதையவும் தவிர்த்தா கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி வேற பாதையில தான் போகணும். அதுக்கும் அதிக காலம் பிடிக்கும், அதிக செலவாகும். எரிபொருள் விலை மட்டுமில்லாம அன்றாட பொருட்களுடைய விலையும் கண்டிப்பா உயரும். ஈரான்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இதுவரைக்கும் நடத்தின தாக்குதல்களால மட்டுமே குழந்தைகள் உள்பட 3,400க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்காங்க. 20,000த்திற்கும் அதிகமானோர் காயமடைஞ்சிருக்காங்க. லெபனானுடைய ஹிஸ்புல்லா போராளிகளும் ஈரானுக்கு ஆதரவா செயல்படுறதா சொல்லி இஸ்ரேல் படைகள் லெபனான்லையும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல 120க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஈராக்ல 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத், பஹ்ரைன், ஓமன் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லையும் ஈரான் போரால உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. குவைத்துல நம்ம ராமநாதபுரம் முதுகுளத்தூரை சேர்ந்த செல்வம் அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டிருக்காரு. இந்தியர்கள் மட்டுமே இதுல 7 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க. மேற்கு கரை, சிரியா மாதிரியான பகுதிகளிலையும் உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம், ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நேரடியா கைப்பற்றுறதை பத்தி அமெரிக்கா பரிசீலிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹான் அப்படிங்கிற இடங்கள்ல ஈரான் 100கணக்கான கிலோகிராம் அளவுல உயர் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்கா இந்த யுரேனியத்தை ஏன் விரும்புது அப்படின்னா, அணு ஆயுதம் உருவாக்குறதுல முக்கியமான கட்டம் இதுதான். இயற்கையா கிடைக்கக்கூடிய யுரேனியம் ஆபத்தானது இல்ல. ஆனா இந்த இயற்கையான யுரேனியத்தை 60% அளவுக்கு செறிவூட்டுனா அது ஆபத்தானதா கருதப்படுது. யுரேனியம் அப்படிங்கிறது ஒரு கனமான இயற்கை உலோகம். இதுல 2 முக்கிய வகை அணுக்கள் இருக்கும். U-238 இது அதிகமா இருக்கும், ஆனா பயன்பாடு குறைவு. U-235 இதுதான் நமக்கு முக்கியம். அணுமின் உற்பத்திக்கும் அணு ஆயுதங்களுக்கும் U-235 தான் முக்கியமான விஷயம். இயற்கையா கிடைக்கக்கூடிய யுரேனியத்துல U-235 சுமார் 0.7% தான் இருக்கும். அதை பிரிச்சு அதிகப்படுத்துறது தான் யுரேனியம் செறிவூட்டல். இப்ப மின் நிலையங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3-5% செறிவூட்டினா போதும். ஆராய்ச்சிக்குன்னா 20% வரைக்கும் யுரேனியத்தை நம்ம செறிவூட்டலாம். அணு ஆயுதம் தயாரிக்கணும் அப்படின்னா 90% மேல யுரேனியத்தை செறிவூட்டணும். ஈரான் 60% அளவுக்கு யுரேனியத்தை செறிவூற்றதாகவும் இன்னும் ஒரு 30% செறிவூட்டிட்டா அணு ஆயுதம் தயாரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிதான் அமெரிக்கா ஈரான் மேல குற்றம் சாட்டுது. அதனால ஈரான்ல இருக்கக்கூடிய 400 கிலோ எடையுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்கா கைப்பற்ற போறதாகவும் சொல்லப்படுது. முதல்ல யுரேனியத்தை கையாளுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அது வாயு வடிவுல மிகப்பெரிய சிலிண்டர்கள்ல சேமிக்கப்படுது. அதை பாதுகாப்பா எடுத்துட்டு போறதுக்கு சிறப்பு உபகரணங்கள், பாதுகாப்பு முறைகள், திறமையான நிபுணர்கள் தேவை. இன்னொன்னு, ஈரான்ல உள்ள இந்த அணுசக்தி மையங்கள் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில இருக்கு. ஆக வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள், ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எதிர்கொண்டுதான் அமெரிக்கா ஈரானுடைய அணுசக்தி மையங்களை அடைய முடியும். அதுக்கப்புறம் அதை பாதுகாப்பா எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது குதிரை கொம்பு மாதிரி தான். இன்னொன்னு, மோதலோட அளவு பெருசு. அப்ப இந்த நடவடிக்கைக்கும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவிலான படைகள் தேவை. லட்சக்கணக்கான வீரர்கள் கூட தேவைப்படலாம். 2003ல ஈராக் போர்லயே 2.5 லட்சம் வீரர்கள் தேவைப்பட்டாங்க. ஈராக்கோட ஒப்பிடுறப்போ ஈரான் 3 மடங்கு பெருசு. அப்ப இன்னும் பல லட்சம் வீரர்கள் அமெரிக்காவுக்கு தேவை.
இன்னொரு முக்கியமான விஷயம், அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்ற அதே அமெரிக்கா தான், அதே ட்ரம்ப் தான் ஈரான் மேல தரைவழி தாக்குதல் நடத்தவும் திட்டமிடுறது. இதுக்கு முன்னாடி போர் ஆரம்பிச்சதும் இப்படிதான். அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தப்பவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குனாங்க. ஆக பேச்சுவார்த்தைங்கிற விஷயத்துக்கான மதிப்பு எங்க போச்சு? பேச்சுவார்த்தை நடத்துறதே சமாதானத்துக்கு தான். ஆனா இப்படி அடுத்தடுத்து தாக்குதல்களை தீவிரப்படுத்திக்கிட்டே இருந்தா எப்படி சமாதானம் வரும்? இதுல எனக்கு நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு ஒரே அழுக வேற ட்ரம்ப். அதுவும் அமைதிக்கான நோபல் பரிசு தான் வேணுமா? போரை நிறுத்துறவங்களுக்கு தந்தாலும் ஒரு நியாயம் இருக்கு. ட்ரம்ப் 2வது முறையா அதிபரானதுக்கு அப்புறம் மட்டும் ஒரே வருடத்துல 7 நாடுகள் மேல குண்டு போட்டிருக்கு அமெரிக்கா. ஏமன், சொமாலியா, சிரியா, ஈராக், நைஜீரியா, ஈரான் மற்றும் வெனிசுலா உள்ளிட்ட பல நாடுகள்ல ராணுவ தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க அமெரிக்கா. ஆக இன்னொரு நாட்டு மேல குண்டு போடுறதுதான் ட்ரம்ப் ஊர்ல சமாதானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் போல. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்டு அவருடைய மகன் மொஜ்தபா காமேனி தலைவராக்கப்படுறாரு. ஈரான் மக்களும் அவரை தான் தலைவராயித்துக்கிறாங்க. இதுக்கு இடையில ஒரு பிட்ட வேற போடுறாரு ட்ரம்ப். என்னைய தான் ஈரான் தலைவராக சொன்னாங்க, நான் தான் பெரிய மனசு பண்ணி வேணான்னு சொல்லிட்டேன். பொறுமைக்கும் ஒரு எல்லையுண்டு. ட்ரம்ப் சொல்ல சொல்ல அவரை கிண்டல் பண்ணி அவரை மாதிரியே பல ஏஐ வீடியோக்கள் எல்லாம் கூட ஈரான் தொடர்ந்து பகிர்ந்துகிட்டு இருக்கு. மாதுளம்பழ ஜூஸ் குடிச்சுக்கிட்டே ஏவுகணையை ஏவுற மாதிரி எல்லாம் ஈரான் வீடியோ வெளியிட்டுச்சு. ட்ரம்ப் எங்க கூட நேரடியா பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு ஈரானும் சொல்லிருச்சு. பாவம் அவர் கூடயே பேசிக்கிட்டு இருக்காரு போல அப்படின்னு கிண்டல்லாம் கூட பண்ணாங்க. இப்ப புதுசா ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரான்ல உண்மையான ஆட்சி மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு, புதிய தலைமையோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆனா அது யாருன்னே தெரியல. அந்த புதிய தலைமை யாருன்னே இது வரைக்கும் அவர் சொல்லல. ட்ரம்ப்புடைய மிகப்பெரிய எதிரியே அவருடைய ஈகோ தான். அந்த ஈகோவை மட்டும் விட்டுட்டு, இஸ்ரேலையும் விட்டுட்டு, ஈரானுடைய அரசு ஏற்றுக்கொண்ட, அந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்ட புதிய தலைமையோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தாதான் உலகளவுல அடுத்து ஏற்பட போகிற மிகப்பெரிய பொருளாதார பேரழிவை தடுக்க முடியும்.